ஹலோ ஹாய். இன்னைக்கு ஷீலா மீன் குழம்பு செய்ய போகிறோம். 2 ஷீலா மீனை சுத்தம் பண்ணி 2 இன்ச் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். இந்த கறிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கோ. சட்டியில் 1 கரண்டி அளவுக்கு மல்லி, 1 கரண்டி அளவுக்கு சோம்பு, அரை கரண்டி அளவுக்கு மிளகு, அரை கரண்டி அளவுக்கு சீரகம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் இந்த மசாலாலாம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா வாசம் வந்த பிறகு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. வேறு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் பெரிய சைஸு வெங்காயம், 6 பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அடுப்பில் பானையை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1.5 கரண்டி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கருகாமல் வெந்தயத்தை பொரிய விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் இதையே எண்ணெயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 30 செகண்டுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோ. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீன் கறி தூள் 7 கரண்டி சேர்த்துருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த கறி தூள் மட்டுமே போதும், வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்க மசாலாவே இந்த கறிக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். கறிக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போன பிறகு நான் இந்த மீன் கறிக்கு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சேர்த்துருக்கிறேன். நல்ல ருசியாக இருக்கும். மீனோட சுவையெல்லாம் இந்த காய்கறியில் இறங்கி அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறியெல்லாம் வேவுறதுக்காண்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்த எல்லா மீனுமே இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கைஸ். அப்போ தான் மீன் கலண்டி உடையாமல் இருக்கும். மேலால் தெரிகிற மீனெல்லாம் கரண்டி வச்சு அமுத்திட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்க கைஸ். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்து நல்லா ஒரு கமகமன்னு வாசம் ஆரம்பிச்சிருச்சு. மேலால் எண்ணெய் கூட மிதந்து வர ஆரம்பிச்சு. கடைசியாக தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான அருமையான டேஸ்டியான மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும் கைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வாரத்தில் 2 தடவை நான் வீடியோ போடுவேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.